வருண் சக்கரவர்த்தி சுழலில் சிக்கி சுருண்டது இங்கிலாந்து. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ஆன முதல் 20 ஓவர் போட்டி நேற்று நடைபெற்றது. டாஸ் வெற்றி பெற்ற சூரியகுமார் யாதவ் பந்து வீசுவதாக அறிவித்தார். ஆரம்பம் முதலே நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர் இந்திய பந்துவீச்சாளர்கள். அர்ஷ்தீப் முதல் விக்கெட்டை எடுத்தார். 6வது ஓவர் வீச வந்த வருண் சக்கரவர்த்தி சூழலில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் வரிசையாக வெளியேறினார். ஜாஸ் பட்லர் மட்டும் நிலைத்து ஆடி 44 பந்துகளில் 68 ரன்கள் அடித்தார். மற்ற பேட்ஸ்மேன்கள் குறைந்த ரன்களில் ஆட்டம் இழந்தனர். வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட், அர்ஷ்தீப், பாண்டியா, அக்சர் ஆகியோர் தலா 2 விக்கெட் எடுத்தனர். இங்கிலாந்து அணி 132 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. டி20 ஆட்டத்தில் நாங்கள்தான் கிங் என்று நிரூபிக்கும் வகையில் இந்தியா பேட்ஸ்மேன்கள் தொடக்கத்திலிருந்து அதிரடியாக ஆடினார். சஞ்சு சாம்சன் 26 ரன்கள். ஜூனியர் யுவராஜ் சிங் என்று அழைக்கப்படும் அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங் போலவே எதிரணி பந்து வீச்சை அடித்து நொறுக்கினார். வேகப்பந்து சுழல் பந்து என்று பார்க்காமல் பந்துகள் சிக்சருக்கு பரந்த வண்ணம் இருந்தன. 34 பந்துகளில் 8 சிக்சர்கள், 5 பவுண்டரிகள் அடித்து 79 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் 0 ஆட்டமிழந்தார். 12.5 ஓவர்களில் 133 ரன்களை எடுத்து எளிதாக இந்திய அணி வெற்றி பெற்றது. வருண் சக்கரவர்த்தி ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார். இந்திய கிரிக்கெட் அணியை இந்திய மண்ணில் வெல்வது சாதாரணமல்ல என்பதை எப்பொழுதும் நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள்.